ஓ! என்னங்க இது தண்ணியா? இல்லன்னா வார்னிஷ் கீனிஷ் போட்டு தான் ஷைனிங்கா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லவே இல்லங்க. அது நேச்சுரல் ஷைன் தாங்க. வெல்கம் செடி வெரியன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான்ட் பேர் வந்து ஜிஜி பிளான்ட். ஜிஜி பிளான்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன டக்குன்னு தோணும்? லக்கி பிளான்ட். அப்புறம் அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக வளர்க்கக்கூடிய பிளான்ட் அதான் தோணும் உங்களுக்கு. நிறைய பேர் வச்சுருப்பீங்க, வச்சு இது டக்கு டக்குன்னு அழுகி போயிருக்கலாம். இல்லை ஷூட்டே வளராமல் அப்படியே ஒரே ஒரு ஒத்த கொம்போடு இருந்து உங்களுக்கு வந்து வீணாக போயிருக்கலாம். ஸோ நிறைய பேர் இதை வாங்கி வளர்த்துருப்பீங்க, பிளான்ட் லவர்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமியோ குல்கஸ் ஜாமிஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண பெருசாக இருக்குல்ல, அதனால் இது பேர் வந்து ஜிஜி அப்படின்னு வச்சுட்டாங்க. ஜட் அதாவது ஜிஜி பிளான்ட் அப்படின்னு சொல்லி இதை பேர் வச்சுட்டாங்க. ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லா சைடும் வளர்த்துட்ருக்காங்க. எஸ்பெஷலாக இந்த ஆஃபீஸ் ரிசப்ஷன் டெஸ்கில், அதே மாதிரி இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸுரி ஹோம்ஸு இப்போ புதுசாக ஏதாவது இந்த வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர்லாம் பண்ணுறாங்களே, அந்த இன்டீரியர் பண்ணும்போது இதுவும் ஒன் ஆஃப் த பிளான்ட்டை வீட்டுக்குள்ளே ஆட் பண்ணி விட்றானுங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போடுற லைட்டுக்கு சும்மா அப்படியே தகன்னு மின்னும். யார் பார்த்தாலுமே இது வந்து ஃபஸ்ட் அப்படியே ஒரு தொட்டு பார்ப்பாங்க, என்னடா மேலே ஆயில் ஏதாவது தடவி இருக்காங்களா, வார்னிஷ் கினிஷ் ஏதாவது போட்டு வச்சுக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை, இது வந்து நேச்சுரல் பியூட்டியே இந்த பிளான்ட்டுக்கு வந்து இதோட ஷைன் தாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லுக்கிங் பிளான்ட்டு. இதோட ஸ்பெஷாலிட்டி அதான். இது பூவோ அதெல்லாம் கிடையாது. பூ வரும், அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். பட் இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன், ஷைனிங், இந்த அழகு தான் முக்கியமாக. இது வந்து ஒரு பியூர் இன்டோர் பிளான்ட்டுங்க. இதை தூக்கிக்கொண்டே வெயிலெலாம் வச்சிங்கன்னா வருமா வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. வெயிலில் வைக்கக்கூடாது, வெயிலில் வச்சா வந்து வாடி போயிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட், லோவஸ்ட் மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு. தண்ணி வந்து 15 days ஒன்ஸ் ஒரு தடவை ஊற்றிங்கனாவே நீங்கள் போதும். அப்புறம் அதே மாதிரி இது வந்து செமி ஷேடில் வைக்கிறது கூட ரிஸ்க்கு. டீசெண்டாக வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சுருங்க, இல்லை உங்கள் பால்கனியில் கூட வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அதை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இதை கொஞ்சம் டெப்த்தாக போகலாம். இது வந்து ஆரிஜின் எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து ஜான்சிபார், டான்சானியா, கென்யா, ஸோ இந்த மாதிரி ஊர்லேருந்து தான் இதோட ஆரிஜின். இதை நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பாருங்களேன். இது பேர் வந்து ஜிஜினா ஜான்சிபார் லக்கி பிளான்ட் அப்படின்னு போடுவானுங்க. ஸோ ஜான்சிபாருங்கிறது இது வளரக்கூடிய ஊர். ஓகேங்களா? அதை தான் அவனுங்க ஜான்சிபார் லக்கி அப்படின்னு போட்டு வச்சுருப்பானுங்க. ஸோ இந்த பிளான்ட் வந்து ஈஸி டு க்ரோ பிளான்ட்டு தான். அதனால தான் வந்து இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிடணும். அடிக்கடி வந்து நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது என்ன சொல்கிறதுங்க, அந்த சாயில் பார்த்தீங்கன்னா அதை மிக்சிங்காக ரொம்ப கேர் எடுத்து வச்சுக்கணும். அதுமாதிரி ட்ரை அவுட் ஆகக்கூடாது, நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக இன்டோர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. பட் இவன் வந்து அப்படி கிடையாது. இவன் எப்போ சென்சிட்டிவ் ஆவான் அப்படின்னா அவனுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா செத்து போயிடுவான். ஆமாம், இது ஒரு பழமொழியே இருக்குது. இவனை நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பான், தண்ணி ஊற்றிங்கன்னா வந்து இறந்து போயிடுவான். இவனோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு பழமொழி கூட இருக்குது. இது இப்போ இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் அதை டைம் கிடைக்கும் போது கூகுள் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன கோட் மாதிரி கொடுத்துருப்பானுங்க. இது வந்து 15 days ஒன்ஸ் தடவை ஒரு 50 ml தண்ணி ஊற்றுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது பாட்டுக்கு 7 years வளர்ந்துட்டுருக்கும். ஸோ இது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையான ஏரியாலேருந்து வந்தது. இப்போ ஜான்சிபார் அந்த மாதிரி ஏரியா பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. அங்கே வந்து ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சைடில் வந்து ஷேட்ஸ் இருக்கும். ஹில்லோட ஷேடு, மரங்கள் அங்கே முளைக்காது இல்லையா, ரொம்ப ரேராக தான் முளைக்கும். முளைச்சாலும் வந்து இந்த கேக்டஸ் அந்த மாதிரி வெரைட்டி தான் வரும். அது ஒரு சில ட்ரீஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ட்ரீஸ் தான் வரும். அந்த ட்ரீயோட நிழலில் முளைக்கக்கூடிய செடி தான் வந்து நம்ம ஜிஜி பிளான்ட்டு. ஸோ இந்த ஜிஜி பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். நம்ம அந்த பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, பொட்டேட்டோ மாதிரி ஒரு கிழங்கு வெரைட்டி இது. அந்த கிழங்குல வந்து அது வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வேண்டிய போது வச்சு வளர்ந்துட்டுருக்கு. இது குளோரோஃபில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த பிளான்ட்டுக்கு மேலே இருக்க இந்த க்ரீனிஷ் வந்து ஏன் இப்படி க்ரீனாக பலப்பலன் இருக்குது, இந்த குளோரோஃபில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட் டார்க்னஸ்லாம் போட்டு வச்சா கண்டிப்பாக வளராது. ஸோ கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் குளோரோஃபில்ங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி சன்லேருந்து மட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நார்மலாக நீங்கள் லைட்டு போடுறீங்களா, அந்த லைட்லேருந்து கூட இது குளோரோஃபில் பண்ணிக்கலாம். லைட் எனர்ஜி வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியதான் இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை இன்டோர்லேயே வச்சு வளங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து ரைசோம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கிழங்குன்னு சொன்னேன் இல்லையா, கீழே ஒரு சின்ன பல்பு மாதிரி இருக்கும். அந்த பல்ப்லேருந்து முளைக்கக்கூடியதான். நம்ம அந்த ரெயின் லில்லிஸ் தான் பார்த்துருக்கோம் இல்லையா. ரெயின் லில்லியும் நீங்கள் வாங்கும்போது சின்ன பல்பு மாதிரி தான் கொடுப்பாங்க. தண்ணியில் வைக்கக்கூடாது ரெயின் லில்லிங்கிறது நம்ம வந்து சாயில் வச்சோடனே நிறையா தண்ணி ஊற்றணும். அதுக்கு முக்கியமாக மழை நிறையா பெய்யும் போது பார்த்தீங்கன்னா அழகாக புல்லு மாதிரி முளைச்சா அதுலேருந்து வந்து ஒரு பூக்கள் வரும். அதான் வந்து ரெயின் லில்லிஸ். ஸோ அதுவும் வந்து ரைசோம்ஸ் வெரைட்டி தான். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதே மாதிரி இது வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து நீங்கள் 1 month ஒன்ஸ் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க.
நீங்கள் எவ்வளோ லிமிட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த செடி வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். இது வந்து காம்பவுண்ட் லீஃப்டு பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த கேக்டஸை பாருங்கள். இப்போ இந்த கேக்டஸ் வந்து லீஃப்லாம் எதுவுமே கிடையாது, கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி இதுலேயும் ஒரு யூனிக் தன்மை இருக்குது. யூனிக் தன்மைனா இப்போ இந்த பிளான்ட் வந்து ஒரு லீஃபாலாம் வராது. அதிசயமாக இருக்குல்ல நான் சொல்கிறது. எஸ், இப்போ நார்மலாக ஒரு செடி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த செடியில் எப்படி வரும்? ஐ மீன் மெஜாரிட்டி ஆஃப் த செடி அப்படி வச்சுக்கோங்க, ஒரு லீஃபாக முளைக்கும் இல்லைங்களா? பட் இது அப்படி கிடையாதுங்க. இது எப்படி வரும்னா ஒரு ஷூட் வந்துடும். அப்படியே ஷூட்னா இப்போ நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் அரிக்கா பிளான்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? அரிக்கா பிளான்ட், அதே மாதிரி அந்த பாம் பிளான்ட் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த பாம் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் மாதிரி வரும், சின்ன ஷூட் மாதிரி. அதுலேருந்து இந்த பிரான்ச்சே சின்னதாக இருக்கும், அதில் ஆல்ரெடி லீவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாகிடும், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா யங் ஷூட், இப்போ தான் இதுக்குள்ளேருந்து இது முளைச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஷூட் மாதிரி வரும், ஸோ க்ரோயிங் ஷூட்டு. ஸோ அதுலேருந்து என்ன ஆகும்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து அழகான ஒரு பிளான்ட் முளைச்சிரும்.